வணக்க நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அண்ணனுக்கு கிடைச்சது சேர்மன் சிட்டு. நீ ஸ்டாண்ட் எடுத்துட்டு உன் பைக்கை நிப்பாட்டு. இங்க பைக்கோட பிரைஸ் 1.5 லட்சம். உங்க புது டியோ வாங்கி போட்டு கீழே ஓடச்சோம். இன்னொரு பக்கம் தம்பிக்கு காலில் மாவு கட்டு, நீ ரோட்ல டயரை ஒழுங்கா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓட்டும்போது நடந்த செம காமெடியான சம்பவங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து ஃபுல்லாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குங்க. பாக்கெட்ல 10 பைசா வைக்க முடியல. இப்பெல்லாம் போட்டு வச்சாதான் உண்டு. அப்புறம் செல்லம், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ஏறுங்க பாப்போம். ஐயோ சாரி செல்லம். இப்ப பாக்கலாம் மாப்பிள்ள எப்படி பேக் வீல தூக்குறேன் அப்படின்ட்டு. அப்படியே தூக்கிட்டு வந்துகிட்டே இரு. நான் அப்படியே சாவகாசமா போய்கிட்டு இருக்கேன். நீ மெதுவா சாவகாசமா உட்காந்து வாப்பா ராசா. இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. வீட்டுல கொஞ்சம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டில போகும்போது எப்படி கொஞ்சிட்டு போறாங்க பாருங்களேன். ஐயோ இடத்த சொல்ல. அந்த பச்சை மட்டை எடுமுத சார், இங்க பாருங்க சார், வண்டி நியூ மாடல் சார், ராயல் என்ஃபீல்டு. இதுக்கு பெட்ரோலே தேவையில்ல, சும்மா பெடல் பண்ணா போதும். இங்க நம்ம அண்ணன் பக்கத்து ரூம் போனாலும் சைக்கிள்ல தான் வருவாரு, படி ஏறினாலும் சைக்கிள்ல தான் வருவாரு, கீழே விழுந்தாலும் சைக்கிள்ல தான் விழுவாரு. அண்ணன் கீரை போட்டு தானே கிளச்ச விடணும். ஆமா அப்ப எப்படி நிப்பாட்டுறது? அதுக்குள்ளதான் நீ பேட்டிய. அட என்னங்க இது ஜிஜிபி கேட்லேட்? இது டிஜிட்டல் இந்தியாங்க. போலாம் லெஃப்ட்ல. இல்ல இதுக்கு பேர் ஆசில்டர் தானு நான் கேட்கும் போதே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கணும். நான் மட்டும் வண்டியில ஏறி உட்கார்ந்தேன்னா இருக்கிறவங்கள கீழே தள்ளி விட்டுருவேன். பயப்படாத, சும்மா தைரியமே ஏறி உட்காரு. இன்னைக்கு நான் உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். அடே நாசமா போறவன, நீ சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கணும். 7 கழுத வயசாகுது, இன்னும் ரோட்ல டயரை கோட்டி விளாண்டுகிட்டு இருக்கான். இப்ப நான் இன்னைக்கு ஊருக்கு உங்களை மாதிரி 4 நல்லவங்க இருந்தா போதும். மழையே தேவையில்ல. ஏன்னா மொத்த மழையை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்புறம் மழை எதுக்கு? அதுலயே மொத்த பேர் மொத்தமா நினைஞ்சிட்டு போயிருவாங்க. அடே என்னடா இது, ஒரே ஒருத்த நட வந்து முட்டினா அதுக்கு ஏன்டா இப்படி சீட்டு கட்டு மாதிரி சரிறீங்க? வண்டியில இவ்வளவு இடம் இருக்கு, அப்ப ஏன்டா மேல உட்காந்து வாரன்னு கேட்டா அப்பந்தான் பந்தா இருக்குமா. இப்ப பாரு, பல்ப் வாங்கிட்டு கீழே விழுந்துட்டாரு. சரி டைம் ஆயிடுச்சு, வீட்டுல பேன் பாக்குறதுக்கு டைம் இல்ல. சரி வண்டியில தானே போறோம், வண்டியில சும்மா தானே போய்கிட்டு இருக்கோம், அப்ப பாக்கலாமே. அண்ணன் சூப்பரா ரிவர்ஸ் இருக்கிறதுல கில்லி. வரலாமா வரலாம். அவ்வளவுதான், மொத்தமா சோழியும் முடிஞ்சு. பின்னாடி இருக்க கடையை மறந்துட்டு லூசு பையன். என்னது பைக்ல உனக்கு சீட் இல்லையா? யார் சொன்னா சீட்ல இருந்து? இந்த இருக்கு பாரு, ஃப்ரீயா ஒரு சீட்டு, உன்பாடு ஏறி உட்கார். யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அதே உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுனா யார் எவரெல்லாம் பார்க்க கூடாது. அந்த மனசு தாங்க கடவுள். அப்படியே கடவுளை கொஞ்சம் சாவி கொஞ்சம் கொடுப்பான். அடே இது என்னடா பிஸ்கோத்து ஸ்கூட்டி? நான் வானத்துல பிளேட்டே ஓட்டுருவேன், இந்த ஸ்கூட்டியை ஓட்ட மாட்டேன். அடே டே போடுறா. நீ பிளேட்டை பறக்க விடுன்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கணும். என் ஸ்கூட்டியை பறக்க விட்டுட்டு இருக்க நீ. மாப்பிள்ள கார்ல பெரிய கெட்டு போட்டிருக்க, பைக்ல போவாதான்னு சொன்னேன். கேட்டானா பயப்புல கெத்தா பைக்ல போயிட்டு இருக்கான். ஏதோ மணலாரி ஊழையில வராம இருந்தா சரிதான். அப்புறம் தாத்தா போலாமா? போலாம் ரைட். தாத்தா வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு சக்குன்னு பிடிச்சா கீழே விழுந்துடாத. என்ன தாத்தா வண்டி நவரைய மாட்டுக்கு, நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஓட்டுறா. ஐயோ தாத்தா வண்டி ஆஃப் ஆயிட்டு கொஞ்சம் இறங்க, என்ன ஏதுன்னு பாப்போம். இங்கிட்டு பாரு. அது ஐயோ போட லூசு பையவுள்ள. அடே பக்கத்துல வந்து ஓகேன்னு சொன்னதும் பிரேக் அடிச்சிடறா. நீ எதுக்கும் பயப்படாத டார்லிங், நான் எப்படி அடிக்கன்னு மட்டும் பாரு.
இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு புது டிவி ஒன்று வாங்கி வந்திருக்கான். இன்னைக்கு வீட்டுல போய் மொத்த சீரியலையும் பார்த்துட்டு தான் மொத்த வேலையை. சார் வண்டி சூப்பர் சார், நல்லா இருக்கு சார். வண்டி பிரைஸ் எவ்வளோ சார்? அது ஒரு 1.5 லட்ச ரூபா. என்னது 1.5 லட்ச ரூபா? வண்டி நல்லா ஓடுமா? நல்லா ஓடு. இதான் ஆக்சிடென்ட் சார். இந்த ஆக்சிடென்ட் இப்படி இருக்குன்னா வண்டி நல்லா ஓடு சார். அட என்னடா வண்டி இது? நான் ஒரு மணி நேரமா போட்டு மிதி மேய்க்கிறேன், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ நல்லா மிதி, பாரு அமர உட்காந்து மீச்சிக்கிட்டே இரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பாட்டு கிளம்புறேன். பாய் பாய். அடே தம்பி, ஒன் நம்பி தாண்டா வண்டியில ஏறி உன் பின்னாடி வர போறேன். எதுவாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிடணும். அப்புறம் பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டில இருந்து 10 நீ கீழெல்லாம் போட்டக்கூட. அப்பெல்லாம் போட மாட்டாங்க. நீ தைரியமா ஏறி பாரு, எப்படி போறோன்னு போட்டு பாரு. அடே என்னடா பைக் ஓட்டுறீங்க? இப்ப நான் ஓட்டுற மாதிரி பைக்கு இப்ப பாரு. நம்மளும் பைக்கை ஸ்டாண்டை போட்டுட்டு தான் வண்டியை நிப்பாட்டுவோம். ஆனா அக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்படியே ரிவர்ஸ்ல போய் ஸ்டாண்டை எடுத்துட்டு தான் பைக்கே நிப்பாட்டுவாங்க. அக்கா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பாக்குறது கிடையாது, போட்டு அடிச்சு தூக்கை. மச்சான், எங்க ஊருக்கு நீ பூசா வந்திருக்க, வாடா உனக்கு ஊரே சுத்தி காமிக்கிறேன். அடே எங்க ஒய்யா, அடே ஊரை சுத்தி காமிக்கிறேன் சொல்லிட்டு 100 தடவை கீழே போட்டு இந்த பல்க தானே கடைசி வரைக்கும் சுத்தி காமிச்சிருக்க நீ. அட யாருங்க சொன்னது அண்ணன் சேர்மன் இல்லைன்னு சொல்லிட்டு? இங்க பாருங்க, அண்ணன் சேர் மேல உட்காந்து வராரா? அப்ப இதுக்கு பேர் என்ன, சேர்மன் தானே? மாப்பிள்ள வண்டி ரொம்ப சூப்பரா இருக்குடியோ. அப்படியா? அப்ப இந்த வண்டி நீ வச்சுக்கோ.